ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் எனக்கு காதில் கேட்டு விட்டது தங்கமே. அதனால் உன் குறைகளை நிவர்த்தி செய்யவில்லையே, கால தாமதம் ஆகிறதே என நீ என்னிடம் மனம் உருகி கண்ணீர் விடுவதை நான் அறிவேன். சிறிது காலம் பொறுமை கொள். உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்வை நான் அளிப்பேன். காசு, பணம், சொத்து, சுகம் இருப்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை. அன்பான மனைவியும் அன்பான கணவனும் உள்ளவனே உண்மையான பணக்காரன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே தங்கமே. இன்று நீ எதிர்பார்த்ததை உன் கையில் நான் சேர்க்க போகின்றேன். வாழ்க்கையே யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதே இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை பெற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய். என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் ஒரு நாளுமே கைவிட்டதே இல்லை. சாந்தமாக பேசு, பொறுமையாக வேலை செய், உண்மையாக இரு, யதார்த்தத்தை உணர்ந்து கொள். போதுமான நேரம் உறங்கு, சரியாக திட்டமிடு, நேர்மையாக சம்பாதி, தொடர்ந்து சேமி, நாகரிகமாக நடந்து கொள், எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து. அனைத்தும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதாகவே இருக்கும். என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன் என் பிள்ளையே. அதற்கான முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு. இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தேரும். அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக இருக்கும். உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பார். இன்றே உன் கையில் நீ வேண்டியதை நான் ஒப்படைத்து விடுகின்றேன். உன் முகத்திற்கு அழகான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு இன்று உன் கையில் பரிசாக அளிப்பேன். அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் சேர்வது போல என்னை அடைய பல பாதைகள் உனக்கு உள்ளன. ஒவ்வொரு பாதையும் உனக்கு ஏற்றதாக தோன்றும். நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கின்றது. அதை வளப்படுத்தும் நம்பிக்கை எனும் வானவில்தான் தோன்ற மறுக்கின்றது. நம்பிக்கை கொள், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.